ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமல் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. தேவ பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பாடுகளை, உபத்திரவங்களை அங்கே கடந்து வந்தாங்க. அதே சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டருக்கு விரோதமான காரியங்களை நிறைய செஞ்சாங்க. அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவராக இருந்தாங்க. ஆண்டவரை அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்க. மோசையை முறுமுறுத்தாங்க, கல்லறியை பார்த்து எத்தனை காரியங்களை பண்ணினாங்க. சில நேரம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்ததை நான் பார்க்கிறோம். இன்னைக்கு அது 22ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, யோவாகாசி நாட்களெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். இஸ்ரவேலை அங்கே ஒடுக்குறாங்க. நெருக்கத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் பல யுத்தங்களை பார்த்து அங்கே மாண்டு போகிற சகோதரத்தை நம்ம பார்க்கிறோம். ஒடுக்குனாங்க. ஆனால் 23வது வருஷத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் இரக்கமுள்ள கர்த்தர். 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தரா. ஏன் தெரியுமா இறங்கினாரா? இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம். ஆண்டவர் முற்பிதாக்கள் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த ஜனம் ஏன் ஜனம்? அது அவர்களை சொந்த ஜனமாய் ஆண்டவர் வைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனத்தை அழிச்சிடுவாரா? அவங்களோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் என்ன செய்யறேன்னா, அவர்களை அழிக்க சித்தமாக இராமல் அவர்களை இன்னும் அவர் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்காங்க. அவரை அழிக்க மனசு இல்லாமல் அவர்களை தன்னுடைய பிரசன்னத்தில் தம்மோடு இருந்து தள்ளி விடாமல் அவருக்கு மேலே மனதுருகி அவருக்கு மேலே நினைத்தருளினார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கி ஆசைகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க பார்த்தா ஆனால் கர்த்தர் விடலை, அவர்களை நினைத்தருளினார். அவர்கள் மேல் இறங்கி அவர்கள் மேல் மனதுருகி. இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. யார் உங்களை ஒடுக்க பார்க்குறாங்க? யார் உங்களை நெருக்க பார்க்குறாங்க? ஒரு மனுஷர் வார்த்தையாக இருக்கலாம், மனுஷ சூழ்நிலையாக இருக்கலாம். தெய்வ பிள்ளையில் எப்படிப்பட்ட காரியங்கள். ஒரு மனுஷன் உங்கள் மேல் அதிகாரி ஒடுக்கிட்டு இருக்காங்களா? உங்கள் மாமியாரோ உங்கள் மருமகளோ ஒரு அவங்களை ஒடுக்கிட்டு இருக்காங்களா? தெய்வ பிள்ளையில் எந்த பிரச்சனை உங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிறது? இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவங்களோட திட்டமாக பேசுகிறேன். இன்றைக்கி கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, அவர்களை நினைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அன்றைக்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தது போல் இன்றைக்கி அவருடைய ரத்தத்தினால் அவன் மீட்டு எடுத்திருக்கிறார் அல்ல. வன்னிகளை நான் அவர் பிள்ளையாக இருக்கிறோமே, கைவிட்டு வரா? இன்றைக்கி உங்களுக்கு மனதுருகி உங்களை தள்ளாமல் உங்களை நினைத்தருளுகிறார். கர்த்தரை நினைத்தருளன்னா கர்த்தர் சும்மா விட்டுவாரா? சங்கீதலின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யார் நினைத்திருக்கிறாரோ அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை சொல்லாரு, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், யாரும் நான் ஒடுக்க விட மாட்டேன், நான் உன் மேலே மனம் இறங்கி உனக்கு அற்புதத்தை செய்வேன், உன்னை பாதுகாப்பேன். இதை நம்புறீங்களா? இதை நம்புங்க தேவப்பிள்ளையில். இன்னைக்கு கர்த்தர் நினைத்து இருக்கிறார், உங்கள் மேலே மனதுருகி இருக்கிறார், உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. அன்றைக்கி இஸ்ரவேலை அன்ற ஆசைகளை ஒடுக்க நினைத்த போது நீர் ஆண்டவரே நான் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் ஆண்டவரே அவளை தள்ளிவிடாமல் அப்பா, அவளை கவரில் கையில் ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் நினைத்தருளி பாதுகாப்பீங்கன்னா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எங்களையும் நினைத்தருளுங்கப்பா. இந்த மக்களை நினைத்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இனிமே எல்லா ஒடுக்கங்கள் இன்றையோடு முடிந்து போகட்டும். எந்த சூழ்நிலைகள், எந்த மனுஷர்கள், எந்த அதிகாரங்கள் அன்றைய ஒடுக்கி கொண்டிருக்கிறோம், ஒருவேளை பலவீனங்கள், வியாதிகள், இயேசுவின் நாமத்தில் இனியோடு முடிவடையிட்டோங்கப்பா. நீங்கள் விடுதலையை தரீங்க, அது காஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன், தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.